நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். என்னோட இந்த பதிவு இன்னைக்கு ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு 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 நேர்மையான, ஒரு நியாயமான, தர்மமான எண்ணங்களோடு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு பெண்ணாக நான் இந்த பதிவு போடுறேன். இந்த 2 நாளாக சமூக வலைதளங்களில் முக்கியமாக பேசப்படுற விஷயம் திரு அண்ணாமலை அவர்களோட மனைவியை கொச்சையாக பேசுனதை பற்றியும், திரு உமானந்தன் அவர்களை கொச்சையாக பேசுனதை பற்றியும் நிறையா இப்போ செய்தி வந்துட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப கேவலமான, அசிங்கமான விஷயம். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசினா அது அவங்க எதில் சேர்த்தி உண்மையான ஆண்மகனே இல்லை. ஒரு உண்மையான ஆண்மகங்கிறவன் எதிர இருக்கிற ஒரு உண்மையான ஆண்மகன்கிட்ட தைரியமாக போட்டி போட்டு, அவங்ககிட்ட நேர்மையாக போட்டி போட்டு, அவங்கள எதில் எந்த விதத்தில் அது திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், அவரை ஜெயிக்கணுமா இருக்கணும்னு நினைக்கிறாரா, அவர் மேலே இருக்கிற வன்மத்துக்காக அவர் பேசுகிறாரா, எதாக இருந்தாலும் அதை நேர்மையான முறையில் அவர் பேசியிருந்தாருன்னா ஒரு உண்மையான ஆண்மகன். இவரோட மனைவியை பற்றி பேசி, இன்னொரு பெண்மணியை பற்றி பேசி, இதெல்லாம் அசிங்கமான கேவலமான விஷயம். அவர் உண்மையான ஒரு ஆண்மகனுக்கு உண்டான ஒரு தகுதியே இழந்துடுறாரு. இடத்துல அவர் ஒரு விஷயத்தை அவர் யோசிச்சு பார்க்கல. இந்த நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவருடைய மனைவியோ, ஒரு தாயோ, ஒரு மகளோ, இல்லை ஒரு பேத்தியோ, இல்லை பேரனோ, யார் வேணாலும் அவங்கெல்லாம் இதை கேட்க நேர்ந்தால் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கேவலமாக, அசிங்கமாக, அருவருப்பாக இருக்கும்ல. இது மாதிரி தன்னுடைய தந்தை இப்படி பேசியிருக்காருன்னு வெளி உலகத்தில் தன்னுடைய மகன், தன்னுடைய தாத்தா இப்படி வெளி உலகத்தில் பேசியிருக்காருன்னு கேட்கறச்சே எவ்வளோ ஒரு அருவருப்பாக அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ கேவலமாக அந்த குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கோம், எவ்வளோ இதுவாக இருக்கும். அதாவது அந்த காலத்துலலாம் இது சர்வசாதாரணமாக போயிருக்குமோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அந்த உருவத்தை கேலி செய்கிறது கூட இந்த காலத்தில் சின்ன வயசு குழந்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உருவ அமைப்பு கேலி செய்கிறது கூட அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. என்ன, அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒரு சில மெச்சூரிட்டி, ஒரு பக்கம் ரொம்ப மோசமான மனநிலையோட வளர்கின்ற இளைய தலைமுறையும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாக ரொம்ப பரிசுத்தமாக வளர்கிற இளைய தலைமுறையும் இருக்குது. அந்த மாதிரி சப்போஸ் வளர்கிற இளைய தலைமுறையாக இருந்தால், அந்த குடும்பத்தில் இருந்திருந்தா அவங்களாம் எவ்வளோ ஒரு அசிங்கமாக கேவலமாக இதை யோசிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். இதில் ஒரு விஷயம் நமக்கு இதில் தெளிவாக தெரியறது என்னென்னா, இது இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் செஞ்சுருக்காங்க. அதையும் உமானந்தன் அவர்கள் ஒருத்தர் பேசினதை கேஸ் போட்டு அவங்க ஜெயிச்சு அதுலேயும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப நான் அரசியலாக பேசலை. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு, வெளி உலகத்துக்கு வரும்பொழுது அவள் சந்திக்கின்ற பல மோசமான விஷயங்கள் இதுதான். அந்த பெண்ணை உண்மையிலே டேலண்டாக இருந்து, அவள் நல்ல நாலெட்ஜோடு இருந்து, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பெண்ணாக இருந்தால், ஒரு தகுதியான இடத்துக்கு வரும்போது அவளை கொச்சையான வார்த்தைகளால், கொச்சையான அவளுடைய கேரக்டரை, அவளுடைய ஒரு சூழ்நிலையை கேரக்டரை தப்பாக பேசி, அப்படி தான் அவள் அந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பேசி, இது ரொம்ப மோசமான அணுகுமுறை. அதுவும் இது ஒரு முதிய ஒரு வயதில் இருக்கிற ஒரு தாய்க்கு ஒரு சமமான ஒரு லேடி இவங்க உமானந்தன் அவர்கள். ஸோ அவங்களையே அப்படி பேசியிருக்காரு அவர். அண்டு இன்னொன்று எதிர்மறையாக பார்த்தா, அண்ணாமலை அவர்களுடைய மனைவி அவங்கள நான் பார்த்துருக்கேன். சச்ச அப்படியே ஜென்டில் லேடி, அப்படியே ரொம்ப தானே அவங்க என்றைக்குமே வெளிக்காட்டிக்காத, தான் இன்னாரோட மனைவியின் வெளி உலகத்தில் தெரியறதையே விரும்பாத ஒரு பெண். அவங்கள ஒரு சாதாரணமாக நான் பேசுகிறச்சே, உங்களால் நீங்கள் எவ்வளவு பெரிய இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவர் இந்த அளவுக்கு டே அண்ட் நைட் ஒரு இதுக்கு, ஒரு சமூகத்துக்கு ஒர்க் பண்ண வரும்னு சொல்கிறேன். ஐயோ, என்னை அதெல்லாம் போடாதீங்க, எனக்கு ஒன்றும் சொல்லாதீங்கன்னு டப்புக்குன்னு அந்த இடத்துலேருந்தே நகர்ந்துட்டாங்க. அப்போ எப்படி ஒரு மைண்டில் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன வார்த்தைகளை கூட புகழக்கூட மண்டையில் ஏற்றிக்கக்கூடாது, தன்னை பற்றி யாரும் பேசிடக்கூடாது, தன் கணவனுக்கு தான் எல்லாம் போய் சேரணும், எதாக இருந்தாலும் ப்ளஸ், எந்த ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அவருக்கு தான் போய் சேரணும். உண்மையாக சொன்னால் நிறையா, அதாவது எப்பயுமே அதை சொல்கிற வார்த்தைகள் உண்டு. ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லிட்டு, அதே இந்த சேம் டைம் இன்றைக்கி நிறையா பெண்கள் முன்னேறி வராங்க வாழ்க்கையில். அதாவது இன்றைக்கி நிறையா பெண்கள் யாருமே எட்ட முடியாத இடத்துக்கு போகிறாங்கன்னா, அதுலேயும் பின்னாடி அவங்களுடைய
அவங்க அப்பா, அவங்களுடைய சகோதரர்கள், இது மாதிரி ஆண்மகன்கள்லாம் பின்னாடி இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நல்ல விஷயமா நல்லபடியாக முன்னேற்ற ஆண்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேடி அந்த லேடி அவங்கள போய் இந்த மாதிரி ஒரு பேசியிருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப அது கேட்கறதுக்கே ரொம்ப கேவலமாக இருந்தது. நிஜமாக ஒரு இப்போ அன்றைக்கி உமானந்தன் மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை மாதிரி தாய்மார்கள்லாம் அவரை வந்து ஒரு தன்னுடைய மகனா அப்படி பார்க்குற போது தன்னுடைய மருமகள் மாதிரி என்னோட மருமகள் மாதிரி அவளை நான் நினச்சி பார்க்குறச்சே அந்த மாதிரி பேசுகிறச்சே நான் விட்டுருவோமா நம்பர் தான் எனக்கு தோணித்து. அதை கண்டிக்கணும். ஸோ எல்லா பெண்களும் ஒவ்வொரு பெண்களும் இதை வந்து இது எதுக்கு நான் இதை பேசுகிறேன்னா, இது மாதிரி பேசிட்டா எல்லாரும் பயந்துருவாங்க. அவங்கள வந்து வெளி உலகத்தில் வந்தாலே அவங்கள வந்து வெளி உலகத்தில் வரவிடாத இந்த பெண்ணினத்தை இன்னும் கொஞ்சம் அடக்குமுறை பண்ணணும். அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு வரவிடாத, அவங்க அரசியலுக்கு வரவிடாத அவங்கள வந்து பூட்டி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நல்ல துணிவு தேவையான நேரம் இது வந்து ஒரு சமூகத்தை வந்து நம்ம மாற்றணும்னா அச்சமில்லைன்னு சொன்னார் இல்லையா பாரதி, அந்த அச்சமில்லைங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து இன்றைக்கி கை கொள்ளணும். நம்மளாம் பெண் சக்திகள், நம்மளே வந்து துர்காவாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பெண்ணுக்கு உண்டு எப்போதுமே. அந்த தாய் வந்து அந்த மகாசக்தி வந்து பராசக்தி வந்து அப்படியே கருணை ஸ்வரூபமாக வந்து அவளே தான் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருந்து அப்படியே அன்பையும் அப்படியே அள்ளி பொழியவர்களாக இருக்கிறவளும் அதே பராசக்தி தான். சர்வ ஞானத்தோட எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அந்த புத்திசாலித்தனத்தோட இருக்கிறதும் சரஸ்வதி ரூபமாக இருக்கிறதும் அதே தாய் தான். அதே ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்பவளாக, அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து ரௌத்ராகாரமாக அதை அழிக்க நினைப்பவளாக இருப்பவளும் துர்க்கை ஸ்வரூபமாக இருப்பவளும் அதே தாய் தான். ஸோ இந்த பெண்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு ஆண்மகன் இது வந்து இது மாதிரி பேசுகிற போது ஒவ்வொரு பொண்ணும் எங்கே என்ன நடந்தாலும் தட்டி கேட்க தைரியமாக இருங்க, தைரியமாக தட்டி கேளுங்க. அதை 10 பெண்கள் வந்து கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக வாங்க. ஐயோ நமக்கு என்ன வந்துடுமோன்னு எல்லாரும் பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் வந்து இதில் மட்டும் எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கூட வரதுக்கு யாரும் தயாராக இல்லைன்னு இருந்தால் எப்படிங்க நமக்கு அப்புறம் வந்து லைஃப்பில் சப்போர்ட் கிடைக்கும்? நாளைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்திருக்கிறது நாளைக்கு நமக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் என்றைக்கு வேணாலும் வரலாம் இந்த பிரச்சனைகள். அப்போ வந்து எல்லாருமே யாரையும் விட்டு கொடுக்காத கூட நின்று நமக்கு சக்தி இருக்குங்க, நமக்கு சக்தி இருக்குது, துர்க்கை நம்மள்கிட்ட இருக்கா, அந்த துர்க்க ஸ்வரூபமாக நம்ம நிற்கணும், எதையும் எதிர்த்து நிற்க தைரியம் இருக்கணும், துணிச்சல் இருக்கணுங்க. ஸோ அந்த துணிச்சலோட தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அந்த பேசின அந்த அவர் பேரை கூட எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி தவறாக பேசிய அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நல்ல ஆண்மகன்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரம் வேறு எந்த ஆண்மகனாவது இந்த சமூக சோஷியல் மீடியாவில் வந்து யாரான இதுக்கு வந்து பதில் பேசி என்னை வந்து தப்பான வார்த்தைகள் பேச தயாராக இருந்தாங்கன்னா அவங்களாம் தயவு செஞ்சு இதுலேருந்து என்னோட வீடியோவே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யாரும் எனக்கு வந்து இதில் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன நான் இப்படித்தான் தைரியமாக நான் பேச தயாராக இருக்கேன். சரியா? நீ வந்து இது மாதிரி தப்பாக பேசுறதுங்கிறத யாரும் மனசால கூட நினச்சிட்டு அந்த மாதிரி பதிவு என்னுடைய இதில் வந்து என்னை வல்கராவோ என்னை சேர்ந்த பெண்ணினத்தையோ வல்கராக பேசுகிறோன்னு இப்போ நான் அந்த பதிவு போடுறதுக்கு போடலான்னு நினச்சிங்க. தயவு செஞ்சு யாரும் இங்கே வராதிங்க கிட்ட. இது வந்து ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பான ஒரு பெண்ணோட பதிவு. இது ஒரு உண்மையான ஒரு நேர்மையான பெண்ணோட பதிவு. தயவு செஞ்சு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மட்டும் வந்து பதிவு போடுங்க. பிடிக்காதவங்க வெளியில் போயிடுங்க. யாரும் இதை வந்து பார்த்து தான் ஆகணும்னு யாரையும் சொல்லலை. பெண்களே, நீங்களாம் இதை உங்களுக்கு ஒரு உத்வேகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் வாங்க, நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.